ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, சில விஷயங்களில் சில காரணங்களுக்காக உன்னை நான் காக்க வைத்திருக்கின்றேன். சற்று பொறுமையாக இருந்தால் வெற்றிக்கனி உன் கரங்களுக்கு கிடைக்கும். நீயும் குறிக்கோளை அடைவாய். தனது பக்தனை எந்த சூழ்நிலையிலும் காத்தருளக்கூடியவர் நம் சாய் பாபா. பாபாவின் வழிநடத்துதலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, அதை உணர மட்டுமே முடியும். பாபாவிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து எந்த நிலையிலும் பாபா நாமம் ஜபித்து வாழ்ந்தோமானால் நம்மை சூழ்ந்துள்ள அனைத்து பிரச்சனைகளும் நம்மை விட்டு விலகிச் செல்வதை நாம் அனுபவத்தில் உணர முடியும். உதாரணத்திற்கு, பாபாவின் நெருங்கிய பக்தரான ஷாமாவை ஒருமுறை நச்சுப்பாம்பு ஒன்று கடித்து விட்டது. வலி கடுமையாக இருந்தது. விஷம் மெல்ல உடல் முழுவதும் பரவிக்கொண்டு இருந்தது. சாமாவும் பயத்தில் மிரண்டு போயிருந்தார். உடல் முழுவதும் சிவந்து போயிருப்பதை பார்த்த அருகில் இருந்தவர்களில் ஒவ்வொருவரும் மருத்துவரிடமும் செல்லவும் விண்டோபா கோவிலுக்கு செல்லவும் பரிந்துரை பண்ணினர். பாம்பு கடித்தவர்களை இந்த கோவிலுக்கு அழைத்துச் சென்றால் உயிர் பிழைத்து விடுவதாக ஷீரடி மக்கள் நம்பினர். ஆனால் ஷாமாவோ, எனக்கு எல்லாமே பாபாதான், அவரிடமே நான் செல்ல விரும்புகிறேன். ஒருவேளை என் உயிர் போவதாக இருந்தாலும் அது எனது ஒரே அடைக்கலமான பாபாவின் மசூதியிலேயே போகட்டும் என்று கூறி அழுதபடி பாபா வாழ்ந்து வந்த மசூதிக்கு ஓடி சென்று பாபாவின் பாதத்தில் வீழ்ந்து பணிந்தார். அவர் உயிர் பிழைத்தார். இதற்கு பெயர்தான் குரு பக்தி. உன்னை நான் கவனித்து கொண்டேதான் இருக்கிறேன். உன்னால் கடவுளாக இன்றைக்கு நான் வணங்கப்படுகிறேன். நான் கடவுள் என்பதும் வாஸ்தவம்தான். ஆனால் அந்த நிலையை மக்களுக்கு உணர்த்துவதற்குள் நான் எவ்வளவு பாடுபட்டேன் என்பதை நீ நினைத்துப்பார். பெற்றோரை இழந்து அனாதையாக தெரிந்தேன். குருவால் தலைகீழாக தொங்க விடப்பட்டேன். அவரையே தஞ்சமென நம்புவதற்கு வற்புறுத்தப்பட்டும் தள்ளப்பட்டும் வாழ்ந்தேன். என் குரு என்னை விட்டு சென்ற பிறகு பாழடைந்த மசூதியில் தங்க வைக்கப்பட்டேன். பன்றிகளுக்கும் நாய்களுக்கும் மத்தியில் நாற்றத்தோடும் சேறு சகதிகளோடும் எனக்கு குடியிருப்பு வழங்கப்பட்டது. பிள்ளைகளும் பிறரும் என்னை கல்லால் அடித்தார்கள். நான் கோவிலுக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டேன். இருட்டிலிருந்து வெளிச்சத்தை பார்க்க என்னை கூட இரவலாக கேட்டேன். ஆனால் மறுத்தவர்கள்தான் அதிகம். பசியோடும் தாகத்தோடும் எத்தனை நாட்கள் காடுகளில் திரிந்திருப்பேன். எத்தனை நாட்கள் உடையின்றி தவித்து இருப்பேன். கொஞ்சம் நீ யோசித்துப்பார். இவற்றையெல்லாம் நான் சகித்து கொண்டு என் குருவின் பெயரையே இறைநாமமாக நினைத்து தியானம் செய்து வந்ததால் இன்று கடவுள் என போற்றப்படுகிறேன். ஒன்றை இழக்காமல் வேறொன்றை பெற முடியாது என்பார்கள். நானும் இதற்கு விதி விலக்கு அல்ல. நீ எந்த ஒன்றையும் இழக்காமல் மேலும் மேலும் கொடுப்பதற்காகவே இன்றைக்கு உன்னிடம் இருப்பதை நான் எடுத்துக்கொண்டு ஒளித்து வைத்திருக்கிறேன். இதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். நம் சாயிருக்க பயமேன்.